பிரபாஸ் கதவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கோவை மக்களவைத் தொகுதியில் 7 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வாக்களிக்கவில்லை. 100% வாக்களிப்பு இலக்கை எட்டுவதற்காக தேர்தல் ஆணையமும் அரசு துறைகளும் மேற்கொண்ட முயற்சி பலனளிக்கவில்லை. நீர்மட்டம் குறைவு காரணமாக பவானிசாகர் அணையில் டனாய்கன் கோட்டை தெரிய ஆரம்பித்துள்ளது. தூர்தர்ஷன் இலச்சினை காவி நிறமாக மாற்றப்பட்டு இருப்பதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில், காவி என்பது தியாகத்தின் வண்ணம் என மு.க. ஸ்டாலினுக்கு தமிழிசை பதிலளித்துள்ளார். பாபநாசம் அகஸ்தியர் அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்துள்ளனர். தூத்துக்குடி அருகே தேர்தலை புறக்கணித்ததால் கிராமத்தில் 50 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருமணம் நடந்த இடத்திலேயே இரத்த தானம் முகாம் நடத்தி மணமக்களும் இரத்த தானம் வழங்கிய வித்தியாசமான நிகழ்ச்சி செஞ்சி அருகே நடைபெற்றது. மதுரை சித்திரை திருவிழாவில் கள்ளழகு ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி நாளை நடைபெற உள்ளது. இதற்காக வைகை அணையிலிருந்து கடந்த 19ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டது. தற்போது அந்த தண்ணீர் மதுரையை வந்தடைந்துள்ளதால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தமிழக கேரள எல்லையில் 2 இடங்களில் கண்காணிப்பு குழு சோதனை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் கொளுத்தும் வெயில் 10 மாவட்டங்களுக்கு 25ஆம் தேதி வரை உயர் வெப்பநிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையத்திலிருந்து டெல்லி பயணம் செய்தனர். பொய் விளம்பரங்களை வெளியிட்டதற்காக இந்தியாவில் உள்ள பிரபல யோகாசன குருவும் ஆயுர்வேத வர்த்தக பெருஞ்செல்வந்தருமான பாபா ராம்தேவ் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அந்நாட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேற்கு வங்காளம், ஒடிசாவில் வெப்பநிலை வீசுவதால் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குடிநீர் தேவைக்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு 1700 கனி அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு 2500 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது. கடலூரில் எய்ட்ஸ் நோயாளிக்கு பிறந்த ஆண் குழந்தையை தாயை விற்பனை செய்ததாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் மட்டும் தொடர்ந்து குறையும் வாக்குப்பதிவு, மக்களிடையே ஆர்வமின்மை குறைவு காரணமா என கேள்வி எழும்பியுள்ளது. சொந்த ஊர்களிலிருந்து சென்னை திரும்பிய மக்களின் கூட்டம் தாம்பரத்தில் அலைமோதுகின்றது. உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா தேரோட்டம் தொடங்கியது. இயக்குனர் கே. சுப்பிரமணியம் அவர்களின் 120வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மூத்த கலைஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. மீன்பிடி தடை காலத்தால் மீன்வரத்து குறைந்ததால் காசிமேட்டில் மக்கள் ஏமாற்றம் அடைந்தனர். சேத்துப்பட்டு ஏரிக்கு கீழ் சில வாரங்களில் மெட்ரோ சுரங்கப்பணி நடைபெற உள்ளதாக மெட்ரோ ரயில் நிறுவன அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். சென்னை பல்கலைக்கழக இலவச கல்வி திட்டம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. மருந்து சோதனை ஆய்வகத்தில் இளநிலை பகுப்பாய்வாளர் பதவிக்கு வரும் 24ஆம் தேதி சான்றிதழ் சரிபார்க்கப்படும் என TNPSC அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ஏழை எளிய மாணவர்களுக்கு சென்னை பல்கலையின் இலவச கல்வி திட்டம் ஆண்டு வருமானம் ரூபாய் 3 லட்சம் வரையுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து தமிழகம் முழுவதும் வேலைக்காக 54,25,000 பேர் காத்திருப்பதாகவும் 3,27,820 பேர் இளநிலை முதுநிலை பட்டதாரிகள் என தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகளை தளர்த்த வேண்டும் என ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். கூட்ட நெரிசலை தவிர்க்க தாம்பரம் காட்டாங்குளத்தூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் 15 ரன்கள் குறைவாக எடுத்துவிட்டோம் என பஞ்சாப் கேப்டன் சாம் கரன் கருத்து தெரிவித்துள்ளார். பெண்கள் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி வெஸ்ட் இண்டீஸ் தொடரை கைப்பற்றியது. கோடை காலத்தில் பாக்டீரியாக்கள் மற்றும் கொசுக்கள் மூலமாக பலருக்கு நோய் தொற்று பாதிப்பு ஏற்படுவதாக பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.